மதிக்கும் சுரேஷுக்கும் வீட்டுல நடு வாசல்ல வச்சு சண்டை நடந்துட்டு இருக்குது. அதுல எல்லாருமே மதியை தான் தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு கட்டத்துல கோவப்பட்ட சுரேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மதிக்கு ஒரே அப்பு கன்னத்துல அப்பிட்டாரு. ஆனா பதில்ல ஒரு சின்ன டைம் கூட கொடுக்காம ஒரே அடி திரும்ப அதை விட 3 மடங்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா மதி கொடுத்துட்றாங்க சுரேஷுக்கு. என்ன அடி அப்படின்ற மாதிரியாக சுரேஷோட கன்னத்துல மதியோட 5 விரலும் பதிஞ்சிருது. ஏற்கனவே சுரேஷ் சுண்டி விட்டு ரத்தம் வர கலர்ல தான் இருக்கிறாரு இல்லையா. ஏற்கனவே போன வாரம் அவருக்கு நெத்தியில வச்ச தழும்பே இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. அதே போல 5 விரலும் சிவப்பா கன்னத்துல பதிஞ்சிருக்குது. இப்படியாகத்தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. அதாவது நாளைக்கு எபிசோட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நைட் சீன் ஒன்று காட்டுறாங்க. அந்த நைட் சீன்ல தூங்கிட்டு இருக்கிறாரு நம்ம ராமமூர்த்தி. அவர் யார் அப்படின்னு சொன்னா மதியோட அப்பா. தூங்கிட்டு இருக்கிறப்போ அவரோட போன் அடிக்குது. கால் பண்ணி பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு தங்கராஜ். தூக்க கலக்கத்திலேயே ராமமூர்த்தி கால் ஆன்சர் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, என் மாப்பிள்ளையே அடிச்சிட்டா, உடனடியா உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் அங்கேயே வந்துட்டு இருக்கேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் காட்டு கத்துறாரு. உடனே டென்ஷனான ராமமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வீட்டுல யாருக்குமே சொல்லாம உடனே புறப்பட்டு மதி வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. அங்க தங்கராஜும் புறப்பட்டு வராரு. தங்கராஜுக்கு இடையிலேயே இன்ஃபர்மேஷன் போயிருது. அதாவது தங்கராஜுக்கு சுரேஷ் கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறத. அதனால தங்கராஜ் இந்த அப்டேட்டை கொடுத்துட்டு தங்கராஜும் புறப்பட்டு வராரு. அதே போல மதியோட அப்பாவும் புறப்பட்டு வராங்க. இப்படியாகத்தான் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. 2 பேரும் ஒரே டைம்ல என்ட்ராறாங்க அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராயின்னு தங்கராஜுக்கு ஒரு கோல் வருது. கோல் வந்தது தங்கராஜ் வெளியே போயிடுறாரு. உள்ள வந்தவர் வெளியே போயிடுறாரு. ராமமூர்த்தி வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்ததுமே என் பொண்ணு அவ்வளவு பிரச்சனை பண்ற ஆள் இல்லைங்க, அவ படிச்சவ புத்திசாலி, இப்படி பண்ணிருக்கிறான்னு சொன்னா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ மதி அழுதுகிட்டே சொல்றாங்க, அப்பா அடிச்சிட்டாருப்பா, அதான் அடுத்த செகண்டே நான் அடிச்சிட்டேன், என் மேல எந்த தப்பும் இல்லப்பா, எனக்கு பீரியட்ஸ் அப்பா, அது கூட தெரியாம இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கிட்டாரு, அதான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. வீட்டுல அந்த சிச்சுவேஷனே தலைகீழா மாறிடுது. ஏன்னா அவ்வளவு நேரம் மதிய தப்பாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த சீன் அப்படியே தலைகளா மாறிடுது. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சியா போயிருச்சு. என்னடா பொண்டாட்டிக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் கூட தெரியாம இருந்திருக்கிறான், இவனெல்லாம் என்னத்தை வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான லுக் ஒன்ன ராமமூர்த்தி கொடுக்குறாரு. இதுதான் நீங்க புள்ள வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ என்ன இருந்தாலும் என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சது சரியா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கறாங்க. அதுக்கு லட்சுமிக்கு இவர் பதில் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, உங்க புள்ள மட்டும் செய்தது சரியா, என் பொண்ணை கை நீட்டி அடிச்சது சரியா, அவளை வாழத்தான் அனுப்பி வச்சதுக்கு தவிர உங்க வீட்டுல வச்சு சித்திரவதை பண்றதுக்கு அனுப்பி வைக்கல, மதி நீ புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், அவங்கள நாங்க சட்டப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மதி கிட்ட தைரியம் கொடுக்குறாரு ராமமூர்த்தி. இந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கராஜ் வீட்டுக்குள்ள என்ட்ராறாரு. போன் கதைச்சிட்டு என்ட்ராறாரு. என்ட்ரானதும், மாமா பாத்தீங்களா மாமா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தங்கராஜ் கிட்ட சொல்றாரு. நான் கிட்ட போகவே அடிக்க வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்ல, ஏண்டா உங்ககிட்ட பக்குவா நடந்துக்க அப்படின்னு தானே நான் சொன்னேன், நீ என்ன திரும்ப ரகேடா ஏதாச்சும் ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எது நீங்க சொன்னீங்களா சார் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி கேட்குறாரு. ஆமா, அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ, இதை கூட உங்க மாமா கிட்ட கேட்டுதான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மதி கேவலமா சுரேஷை பார்த்து பேசிட்டு, அப்ப நம்ம புறப்படுவோம், ஆனா அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்குமா புறப்படு, நம்ம பாத்துக்கலாம், புறப்படு, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா எடுத்ததுக்கெல்லாம் அவங்க உங்களையே பகடக்காயா பயன்படுத்துறாங்க, உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு என்னைய மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்க சைட்ல இருக்கிற தப்பு எதுவுமே இவங்களுக்கு புரிய போறது இல்ல. எப்படி இவங்க உங்களை கால் பண்ணி கூப்பிடுறாங்களோ அதே போல இப்ப இந்த வீட்டை விட்டு என்னைய இவங்க கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அத்தனை பேருமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைப்பேன், கூண்டுக்குள்ள நான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மொத்த வீடுமே ஷாக் ஆயிடுது. அப்போ தங்கராஜ் சொல்றாரு, ஏத்துருவியா 7 மணி உன்னால முடிஞ்ச அவங்களை ஏதாச்சும் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, சும்மா இருக்க மாப்பிள்ள, லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாரு. என்னால எல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது, ஏற்கனவே வேலையே ஊசலாடிக்கிட்டு இருக்குது, சின்ன சிறுசங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து அப்படின்னு சொன்னா நம்ம பெரியவங்க நம்ம தான் பேசி தீர்த்து வைக்கணுமே தவிர இப்படி எல்லாம் பிரிச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராகவன் அப்படியே அந்த பட்டி அடிச்சிட்டாரு. ஏன்னா ராகவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் போலீஸ்காரங்க அவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, குடும்பத்தோட உள்ள வச்சிருவாங்க. அதே போல சுரேஷோட வேலையும் போயிடும் அப்படின்றது தெரியும். இதுக்கிடையில
பாக்யராஜ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி சரி பேசி தீர்த்துக்கலாம், எல்லாத்தையும் விடுங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வந்து பாக்யராஜ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. பாக்யராஜ் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மா நீங்க உள்ள போயிருங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த பையன், நான் பாத்துக்கிறேன், இதுல வந்து நீங்க எல்லாம் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பேசுற அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நீங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லி சத்தமா வந்து பாக்யராஜ் பேசுறாரு. அது மலருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, பாக்யராஜ் நீயா நீயா இது, உன்னால சத்தமாலாம் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் அவர் லுக் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவ்வளோ அதிர்ந்து சொன்னதும் வந்து அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு வந்து பாக்யராஜாவோட அப்பா அம்மா வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க. மாமா நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம், இது நம்ம வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை, நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் வந்து இதை பேச வர, நீ பேசாத, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்றாரு. அப்புறம் மாமாவும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மதி கிட்ட சொல்றாரு, மதி நீ மலர் கூட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, மலர் இதை கூட்டிட்டு போயிட்டு நீ உங்க கூட வச்சிரு, நான் சுரேஷை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சுரேஷ் வா அப்படின்னு சொல்லிட்டு, தங்கராஜ் மாமா நீங்க புறப்படுங்க, அங்க ரேவதி தனியா இருப்பா, நீங்க புறப்படுங்க, உங்க வீட்டு அலுவலை நீங்க பாத்துக்கங்க, அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க, இங்க இருக்கிற பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த பையன், நீங்க மருமக, உங்க லிமிட்டோட மட்டும் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னது வந்து தங்கராஜ் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன மரியாதையெல்லாம் பேசுறீங்களா, உங்க பொண்ணை வீட்டோட அனுப்பிடட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அனுப்பிடுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மதி. அப்புறம் வந்து ராகவன் வந்து என்ன மாப்பிள்ள எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர, பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு சொன்னதும், உங்க வீட்டுக்கு உங்க பொண்ணை அனுப்புறோம் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு துடிக்குதுல்ல, இப்படித்தானே எங்க அப்பாவுக்கும் இருந்திருக்கும், நீங்களும் ஒரு பொண்ணை பெத்த மாதிரி நடந்துக்கங்க, உங்களுக்கு ஒண்ணுக்கு 2 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மதி. அப்போ வந்து ராகவன் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லி சொல்ல, ராமமூர்த்தி சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, மதி கொஞ்சம் பேசாம இரு, எல்லாத்துக்கும் நியாயம் கதைக்க போகாத, நீ வந்து மலர் கூட அவங்க ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் வந்து அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவ கேரக்டர் இதுதாங்க, அவகிட்ட அன்பா பேசுனா அன்பா பேசுவா, அடிச்சு பேச போலிக்கிட்ட அதை விட மோசமா பண்ணுவா, அவ வந்து பிளாக் பெல்ட்டுங்க, ஏற்கனவே கட்டா குஸ்தி படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல வர்ற ஹீரோயினை விட அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவன் வந்து நல்லவ, ஆனா மோசமானவங்களுக்கு தான் அவன் மோசமா நடந்துக்குவா, அவகிட்ட ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருப்பா, இல்ல அப்படின்னு சொன்னா அவளோட உண்மையான சுயரூபத்தை காட்டிடுவா, போலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க அவளை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அவ படிச்சிருக்கா, அவளுக்கு டேலண்ட் இருக்கு, அதே போல அவளுக்கு வந்து சுயமரியாதை கூடவே இருக்குது, ஸோ அதனால யாருக்கும் எதுக்கும் தப்பாலாம் இறங்கி போகவே மாட்டா, இறங்கி போவான்னு சொல்லி கனவுலே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் இப்ப கிளம்புறேன், ஆனா இதுன்னு சொன்னா அவ புறப்பட்டு வருவா, என் வீட்டுக்கு அவ வருவா, நான் வந்து கூட்டிட்டு போனோன்னு இல்ல, நீங்க வந்து அவளை புறப்பட்டு உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாலே அவ புறப்பட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து தங்கராஜ் வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாரு. அப்போ வந்து மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து சொல்லி அனுப்புறாரு. அவர் தங்கராஜ் வந்து போறாரு. போகும்போது தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து வரும்போது கையில கொண்டு வந்தாரு, 2 ஃபோன் கொண்டு வந்தாரு. ஒரு ஃபோனை வந்து சைட்ல வச்சுட்டாரு, அதை மறந்துட்டாரு. வெளியே போனவர் திரும்ப எடுக்க வர்றாரு. அதுக்கு இடையில வந்து ராகவன் வந்து சுரேஷை பார்த்து சொல்றாரு, நம்ம மருமகன் தான் முட்டா பைய மாதிரி ஏதாச்சும் கிடைக்கிற அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அதையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு லூசுத்தனமா பண்ணியிருக்கீரா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு விலக்கா இருக்கிற இந்த டைம்ல வந்து நீ இப்படி பண்ணியிருக்கிறீரா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதே டைம்ல என்றாய் உள்ள வாராரு தங்கராஜ். தனியா மாமா வந்து முட்டாப்பையா அப்படின்னு சொல்லி பேசினதை வந்து அவருக்கு வந்து கேட்டுடுச்சு. ஆகவே தங்கராஜுக்கு வந்து புரியுது, இனி இதுல வந்து நான் தேவையில்லாம இந்த இடத்துலயும் வந்து மூக்க நுழைக்க கூடாது அப்படின்றது வந்து புரியுது. அப்படியே தங்கராஜ் வந்து சோகமா வலிக்கிட்டு போறாரு. அப்புறம் வந்து பாக்யராஜும் சுரேஷும் வந்து ஒரே ரூம்ல படுத்திருக்காங்க. பாக்யராஜ் வந்து சுரேஷுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியாக அடுத்த நாளுக்கான ப்ரோமோ காட்டுறாங்க. இப்படியா தான் நேயர்களே, நாளைய நாளுக்கான எபிசோட் இருக்க போது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ச்சியான சீரியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் வழங்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம்.